ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஸ்தம் விலாங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வாசனை உள்ள செடிங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது ரோஸ்மெரி. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த செடி. தொட்டாவே பயங்கர வாசனை வரும். இது வந்து எண்ணெய் காய்ச்ச யூஸ் பண்ணுறாங்க. வாசனை பொடி அரைக்கவும், தலையில் எண்ணெய் போடுறதுக்கு இது வாசனையாக இருக்கும். அதனால் அதுக்கோசரம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேசவர்த்தினிங்க. இதுவும் வந்து தலைமுடிக்கு வந்து எண்ணெய் காய்ச்சும்போது யூஸ் பண்ணுறது தான். இதுலேயும் கொஞ்சம் வாசனை வருங்க கேசவர்த்தினியில். நம்ம மாடி தோட்டத்தில் இனி வாசனை செடிகள் எல்லாமே என்னென்ன இருக்குதுன்றத நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு கட்டிங்ஸ் மூலியமாவே நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் இலைங்க. அவ்வளோ வாசனைங்க. நிஜமாவே பன்னீர் பூ வந்து பன்னீர் ரோஸ் எப்படி இருக்குமோ, அந்த மாரி பன்னீரோட வாசனை எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஸ்மெல்லுங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா எல்லாம் வாங்கி வைங்க இத. ரொம்ப கம்மி தாங்க. விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 குடுத்து தான் நான் வாங்கினேன். இப்ப மழைக்கு நல்லா தழைஞ்சு வந்திருக்காங்க சூப்பரா. அவ்ளோ வாசனை அடிக்குது. ஒரே ஒரு எடுத்துட்டோம்னா, அவ்ளோ ஸ்மெல்லு நல்லாவே இருக்குது. இந்த இலைய நான் கோயம்பேடு மார்க்கெட்ல பார்த்தேங்க. அப்பதான் இந்த மாரி ஒண்ணு இருக்குன்னு தெரியும். சின்ன செடியா தாங்க வாங்குனேன். இதில பாதி அளவு கூட இருக்காது நான் வாங்குனது. இப்ப நல்லா சூப்பரா வருது. இது ஈஸியா தான் நல்லா வரும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம கதம்பத்துல வச்சு கட்டும்போது, அவ்ளோ ஸ்மெல் அடிக்குங்க. பூஜைக்கு ரொம்ப ஏர்வையான செடிகள் தாங்க இதெல்லாம். எல்லா வாசனை உள்ள செடிகள் எல்லாமே ஏர்வையான செடி. அதனால நம்ம மாடி தோட்டத்தில நெறைய செடிகள் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த லாவெண்டர் இலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வாசனை உள்ள செடி தாங்க. இதெல்லாம் கூட ஈஸியா வளரக்கூடியது தான். இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குனேன். இது வந்து நம்ம நார்மல் நர்சரியில ஒரு சில செடிகள் தான் கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் ரேர்னால இது ஆன்லைன் புக் பண்ணி வாங்குனேன். இதுலயும் ஒரு கொஞ்சம் வாசனை வருது. நம்ம மாடி தோட்டத்தில வாசனை செடிகள்லாம் வச்சோம்னா, நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது. இது மூலிகைகள்ல கொஞ்சம் கலந்தா மாரி வருது பார்த்தீங்களா? அதனால நம்ப வாசனை பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில நம்மகிட்ட ஒரு 3, 4 வருஷமா இருக்குது. இந்த கதிர் பச்சைங்க. கதிர் பச்சை வந்து கடையில கூட கிடைக்கிறதில்ல. இது வந்து என்கிட்ட வந்து ஒரு பூக்காரங்க கிட்டேருந்து வாங்கி அதில கட்டிங்ஸ்லேருந்து வந்தது தாங்க இது. இது வந்து நான் கடையில வந்து நர்சரிலாம் வாங்கவேல. ஏதோ எங்க அக்கா வாங்கி குடுத்தது. அவ கட்டிங்ஸ்ல அப்படியே போட்டு வச்சிருந்தா. அது என்கிட்ட வந்து நானு இத உருவாக்கிட்டேன். பயங்கர வாசனை அடிக்குங்க. ரொம்ப புடிச்ச செடியில மாடி தோட்டத்தில இந்த இலைகள் தொட்டோம்னாவே அவ்வளோ வாசனை அடிக்கும். இதில கதிர் வரும்போது, அத வந்து நம்ம கதம்பமா கட்டும்போது, அவ்வளோ ஸ்மெல்லுங்க. உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு தெய்வீக ஸ்மெல் மாரி வரும். நம்ம இலைகள்லாம் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லாமே வந்து தவனம், மறிக்கொழுந்து அந்த மாரி கேட்டகரியில இது கதிர் பச்சை. இது கிடைக்கிறதில்ல. நம்ம இந்த மாரி நான் எனக்கா வந்தது. அத நான் உருவாக்கி வச்சிருக்கேன். செம்மையா வாசனை அடிக்குங்க அது. அது கண்டிப்பா வாங்குங்க. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி எது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். ஈஸி டூ க்ரோ. அ க சளிகளுக்கெல்லாம் நம்ம துளசி, வெத்தல, கற்பூரவள்ளி இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்லா பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் லெமன் கிராஸுங்க. லெமன் கிராஸும் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். லெமனோட ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. நம்ம கைய வச்சு எடுத்தோம்னாவே அந்த லெமனோட ஸ்மெல்லு லெமன் கிராஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது மாசி பச்சைங்க. மாசி பச்சைல நீங்க ஒண்ணே ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா போதும். இது கூட நான் வாங்கலங்க. இது எங்க நாத்தனாரோட கார்டன்ல இருந்தது. அங்கருந்து எடுத்துட்டு வந்து ஒண்ணு வச்சுட்டோம்னா, நம்ம வருஷத்துக்கு எடுத்துட்டே இருக்கலாம். எப்பவுமே லைஃப் லாங் நம்ம கூடயே ட்ராவல் ஆகும். இதில பூ பூக்கும். இதுலேருந்து விதைகள் வச்சு நம்ம அடுத்தடுத்த செடி உருவாகும். கட்டிங்ஸ்லேயே ஈஸியா வளரக்கூடியது. இதுலயும் கொஞ்சம் வாசனை மாசி பச்சை. நல்லா இந்த பொடிகளுக்கெல்லாம் போட்டு அரைக்கும்போது அவ்வளோ வாசனை வரும். ஆ கதம்பத்தோட கட்டலாம். அதுக்கப்புறம் இது விலாமிச்சை வேர் சொல்லுவாங்க. இதில அவ்வளோ ஸ்மெல் வருதுங்க. இது வந்து கற்பூரவள்ளிய குடும்பத்தை சார்ந்தது. ஆனா, இதனுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் வந்து பன்னீர் ஸ்மெல் சேர்ந்தா மாரி அதனுடைய ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டா வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலயும் ஒரு தெய்வீகத்தன்மை வாசனை கொண்ட அந்த ஸ்மெல்லு இருக்குங்க. விலாமிச்சை வேர் வந்து ரொம்ப வந்து வெற்றிவேரோட குடும்பத்தை சேர்ந்தது. வெற்றி வேர்னும் சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம கலந்து நம்ம செடிய வந்து சாமிக்கு வந்து கட்டம்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து
மரிக்கொழுந்து சொல்லுவாங்க. தவனம் வந்து நான் வச்சு பார்த்து எனக்கு வரவே இல்லங்க. நம்ம கிளைமேட்டுக்கு மரிக்கொழுந்துங்க அவ்வளோ ஸ்மெல் வரும். இதுவும் மரிக்கொழுந்து எல்லாரும் நீங்க மரிக்கொழுந்துக்கு மயங்காதவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மரிக்கொழுந்து இது. இது ஈஸியா வருங்க நம்ம கிளைமேட்டுக்கு. நான் வந்து கதம்பத்தில கட்டுறதுக்கு சாமிக்கு போடும்போது நல்ல வாசனை அடிக்கும். இதையும் நம்ம மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்குது. அதுக்கப்புறம் புதினா. அதுவும் வாசனை செடி தான. அதனால அதோட சேர்த்துட்டேன். ஆ புதினா வந்து நம்மளுக்கு ஈஸியா வளரக்கூடியது. என் மாடி தோட்டத்தில நான் 4, 5 இடத்துல வச்சுருவேங்க. நல்ல ஸ்மெல் வருங்க. அத தொட்டோம்னாவே நம்ம மாடியில வளர்க்குறதுனால, இயற்கை உரம் குடுக்கறதுனால அவ்ளோ ஸ்மெல் வரும். நீங்க பிரியாணி பண்ணும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் துளசி. துளசிய காட்டலனா எப்படிங்க? துளசி வந்து கண்டிப்பா எல்லார் வீட்டு மாடி தோட்டத்திலயும் இருக்க வேண்டியது. நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு காட்டியிருக்கணும் துளசி. ஏன்னா துளசி பெருமாளுக்கு ரொம்ப ஏறுமையான பூங்க. அது துளசியோட வாசனை எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கணும். இப்போ நாம் ஈவினிங் கதம்பம், கொஞ்சம் கனகாம்பரம் இந்த இலைகள் எல்லாம் சேர்த்து நம்ம கதம்பமா கட்டும்போது, அழகும் அதன் வாசனையும் தனிதாங்க. ஏன்னா நான் அத அனுபவிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கருங்குவளையோட சேர்த்து நான் கதம்பம் கட்டியிருக்கேன். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. இந்த மாரி உங்க மாடி தோட்டத்திலும் நீங்களும் வாசனை உள்ள செடிகள வளர்த்து சாமிக்கு போடுங்க. நீங்களும் வச்சுக்கங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேப்பி கார்டனிங் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.